10 பறவைகளுடன் பழகி பார்த்தாலும் உனக்கு பறக்க வராது. 10 நதிகளில் குளித்து எழுந்தாலும் உனக்கு நீ நதியாக முடியாது. 10 புத்தகங்களை வாசித்தால் நீ 11வது புத்தகமாக மாறியிருப்பாய் என்ற ஒரு சிறிய செய்தியுடன் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நாம் சந்திக்கின்றோம். உயிரினங்களில் சிரிக்க தெரிந்தது மனித இனம்தான். சிரிப்பு என்பது மனம் ஏந்தும் மத்தாப்பு. அது வெளிச்சங்களை விதைக்கும். அதனால்தான் சிரித்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் நம் பெரியவர்கள். கலகலவென்று சிரிக்கும்போது சலசலவென்று உருகி ஓடி விடுகிறது மனதின் கவலை. ஒரு மேலை நாட்டு தத்துவவாதி சொன்னால், வலிக்கும் போது அழுது விடு, வாழும் வரை சிரித்து விடு, இழந்து விட்டால் எதுவும் இல்லை என்று. பொருள்கள் எதுவும் தானாக மாறுவதில்லை. மனித மனங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது தோரோ என்னும் அறிஞனின் சொல். சிரிப்பு அடுத்தவர்களை வசப்படுத்தும். மலர்களை ஏன் ரசிக்கின்றோம்? அதன் மலர்ந்த முகம் பார்த்துதானே. மகிழ்ச்சி என்பது மனித மனங்களில் வாசனை. எங்கே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதோ அங்கே சிரிப்பு சிறகை விரித்து நிற்கும். மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? மனதளவில் ஒரு புது சக்தி உருவாகிவிட்டதாக எண்ணம் வந்தாலே போதும், மகிழ்ச்சி தானாகவே பொங்கி வந்து நிற்கும். முடியுமா? கேள்விக்குறி தவிர்த்து முடியும் தன்னம்பிக்கை வளர்த்தால் போதும். முடியாது என்று முடங்கி கிடப்பதை விட முடியும் என்று முயன்று ஒரு தோல்வியை சந்திக்கும் போது கூட அங்கே மகிழ்ச்சி பூத்து நிற்கும். அதனால்தான் ஐயா அப்துல் கலாம் அழகாக சொன்னார், நீ பிறக்கும் போது கொண்டு வந்த தலைவிதி மாறாது, உன் தேர்ந்த செயல்களால் அதை நீ மாற்றி அமைக்க முடியும் என்று. எங்கே மகிழ்ச்சி என்று வெளியில் தேடாதே. செடிகளுக்குள் பூக்கள் இருப்பது போல் உன் மனதுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. புரிந்து கொள், போதும். ஒரு நாள் வாழ்க்கை தான். தெரிந்தும் உற்சாகமாகத்தான் சிறகடிக்கிறது ஈசல். எவரும் தேர்ந்தெடுக்க தயங்காத அல்லது தேர்ந்தெடுக்காத பாதையில் பயணத்தை தொடங்கு. அது உன்னை எப்பொழுதும் பேச வைத்து கொண்டே இருக்கும். இலகுவான பஞ்சு காற்றில் எளிதாக பறந்து வந்து விடுகிறது. கடினமான இரும்பை யாராவது தூக்கி எறிந்தால்தான் அது இடம் மாறுகிறது. மகிழ்ச்சியும் அப்படித்தான். அழுத்தங்களை அகற்றிவிட்டு மனதை வைத்திருந்தால் மகிழ்ச்சி என்பது தானே வந்துவிடும். வளைவுகளில் செல்லும் நதி வலிக்கிறது என்று தேங்குவதில்லை. துயரங்களை கண்டு தோண்டு விடாத மனம் இருந்தால் போதும். மகிழ்ச்சி என்னும் மயில் சிறகை விரித்து ஆடும். அவனைப் போல் இவனைப் போல் ஏங்காதே, என்னைப் போல் என்று எழுந்து நில். வெற்றியுடன் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். மகிழ்ச்சி உடன் இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் நெருங்காது. நம் சொற்கள் ஒருவரை நிம்மதியடைய செய்யும் என்றால் அதுவும் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக இன்றைய தினம் ஒரு தகவல் என்ற நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.